இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறுபடி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த என் பேர் ஏஆர் கே ராஜராஜா. இந்த சிவாங்கி படத்தோட வசனகர்த்தா அண்ட் தமிழ் மேக்கர். இன்றைக்கி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பாடல்கள். மொத்தம் படத்தில் 5 பாடல்கள் இருக்குது. ஆனால் படத்தில் 3 பாடல்கள் தான் வரும். அதில் ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் கண்டிப்பாக இளைஞர்களை உசுப்பேற்றுற அளவுக்கு சார்மி ரொம்ப பயங்கர கிளாமர் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃப் பண்ண டான்ஸ் மாஸ்டர் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வருது. நீங்கள் இதை திரையில் பார்த்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் ஜெயமுரசு. இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த படம் சிவாங்கி, தெலுங்குல இருந்து மொழிமாற்றம் ஆகக்கூடிய படம். சார்மி நடிச்சிருக்கிறாங்க. ஏஆர் கே ராஜராஜா சார் மொழிமாற்றம் செய்திருக்கிறாரு. இந்த படத்தில் ஐஸ் ஐஸ் என்ற பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். அந்த பாடல் நிச்சயம் இளைஞர்களை கவர்ற மாதிரி வரிகள் கோர்த்து தருங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜ் சார் கேட்டார். அதே மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். அந்த பாட்டு நிச்சயம் எல்லாரும் மத்தியிலே வரவேற்படும். இந்த படத்தை திரையில் பார்த்து எல்லாரும் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு தரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இது தெலுங்குல மங்களா ஒரு படம் பண்ணியாச்சு, நான் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அதே சேம் படம் தெலுங்குல பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இது நம்ம தமிழ் மக்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்காக இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாரும் நம்ம படம் ஹிட் ஆகிறதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டி கோரி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். నా పేరు తులసిరామ్, ఓషో తులసిరామ్, இந்த ஃபிலிம் டைரக்டர். இந்த நம்ம ஃபஸ்ட்டு மூவி ಮಂತ್ರ, அதுதான் வெரி ஹிட் சஸ்பென்ஸ் த்ரில்லர். திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. சிவாங்கி, சார்மி அண்ட் பிரதீப் ராவத் இந்த காஸ்ட். இது தெலுங்குல பெரிய ஹிட் மூவி. இப்போதான் இவள டப்பிங் பண்ணுறேன். இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த சிவாங்கி படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட இயக்குனர் திரு ஓஷோ துளசிராம் அவர்கள் இதுக்கு முன்னால சார்மியை ஹீரோயினா வச்சு மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தெலுங்குல ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கே பண்ணுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆறுந்ததி கூட வெளியாச்சு. அந்த படம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தோட மலையாள பதிப்பை நான் தான் பண்ணேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு சின்ன மையமா வச்சு எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் சிவாங்கி தான். தெலுங்குல மங்களாங்கிற பேர்ல வெளியாச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஸ்ரீதர், திரு நாகேஸ்வர் ரெட்டி, இவங்க 2 பேரும் தெலுங்கு பட தயாரிப்பிலையும் இயக்குனர் ஓஷோ துளசிராம் அவர்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. இந்த படம் அங்க வெற்றி அடைஞ்ச உடனேயே தமிழ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால கேட்டாங்க. டூயல் வெர்ஷனா பண்ணிடலாம், தமிழ்ல நேரடி தமிழ் படமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தேவையில்லை, நம்ம டப்பிங் பண்ணி வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொன்னேன். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன காரணங்களால் கொஞ்சம் தாமதமாகி இன்னைக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கு. ஏன்னா மையமாக வச்சு இந்த படத்துக்கு பின்னால் வந்த நான் அகில உலக ரெக்கார்டுகளையும் உடைச்சிட்டு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இப்போ கூட அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே தமிழ் படங்கள் வெளியாயிடுச்சு. எந்த படமும் அந்த படத்தோட வசூல் கிட்ட நெருங்கவே முடியல. இதுல ஒரு படம் நான் எழுதிய வெளியான படமும் கூட வெளியாகிருக்கு. அப்புறம் இந்த படத்துல பாடல் காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ அப்படின்ட்டு அந்த பாட்டை ஐஸ் திங்க சொல்லி எழுதினவர் கவிஞர் ஜெயமுரசு. அந்த பாட்டை பாடினவங்க ரீட்டா. அந்த பாட்டுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இசையில ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு பாடல் இசையமைச்சா அந்த பாடல் பெரிய அளவுக்கு மக்களை போய் சேராது அப்படிங்கிற பயத்துல நிறைய இசையமைப்பாளர்கள் அந்த வேலையை செய்ய முன் வர்றதில்லை. இந்த படத்துடைய இயக்குனர் திரு ஓஷோ துளசிராம்
இசையமைப்பாளர் விஸ்வாட்ட வெறுமனே தோல் கருவிகளை மட்டுமே வச்சு ஒரு பாடல் இசையமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துல பிறந்ததுதான் அந்த ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ அந்த பாடல். அந்த பாடல்ல எல்லாமே தோல் கருவிகள் தான். இன்னொரு தடவை இந்த நம்ம இசைத்தட்டை வாங்கி போட்டு கேட்டு பாருங்க, அதுல இருக்கிற அந்த புதுமை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய புதுமைகள் இருக்கு. படம் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் ரெண்டையும் கலந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சினிமாவா பண்ணியிருக்காரு இயக்குனர் ஓசோ துளசிராம். அவருக்கு திரு ஸ்ரீதர் அவர்களும் திரு நாகேஸ்வர ராவ் அவர்களும் ஒரு துணையா இருந்திருக்காங்க. இந்த படம் தமிழுக்கு வந்தப்போ இதோட முழு உழைப்பும் ஒத்துழைப்பும் நம்ம திரு பாஸ்கர். அந்த பாஸ்கர் எங்க உட்கார்ல ஓரமா நின்றுட்டு இருக்காரு. நான் இளவட்டம் படம் இயக்குறதுக்கு காரணமா இருந்ததும் அந்த பாஸ்கர் தான். அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் பேசுவாங்க. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவில் செலிபிரிட்டிஸ் யாரையாவது விருந்தினர்களை கூப்பிட்டு அவங்க கையில வெளியிடுறது தான் வழக்கம். ஆனா நாங்க இந்த தடவை இந்த படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க மூலமாவே வெளியிடுவோமேன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சே வெளியிடுறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திலே சுட சுட இனிக்கிற தீயடா அந்த பாடலை நான் தான் எழுதியிருக்கிறேன். இதற்கு முன்னாலே நான் மாயாண்டி குடும்பத்தாரிலே களவாணி களவாணி என்ற பாடல், கோரிப்பாளையத்திலே அழகு காட்டேரி, இப்படி பல்வேறு பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். ராஜராஜா அவர்களோடு நான் ஒரு படம் பணியாற்றியதிலிருந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா படங்களிலும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வளரும் கவிஞர்கள் எல்லோருக்குமே அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகிறார் என்பது இந்த நேரத்திலே சொல்வதற்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக வர பாடலாசிரியர்கள் எந்த கம்பெனியை பார்ப்பது, எந்த இயக்குனரை பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கையிலே ராஜராஜா அவர்களை சந்தித்தால் அவர் மொழிமாற்றம் செய்கிற படத்திலே ஒரு பாடலை கொடுத்து அவரை பாடலாசிரியராக உயர்த்தி விடுகிறார். அந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே இந்த பாராட்டை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னொரு தகவல், மொழிமாற்றம் செய்கிற படங்களுக்கு பாடல் எழுதுவதால் பாடலாசிரியர்கள் கொஞ்சம் குறைவாக நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடையும் நான் திரு ராஜராஜா அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் வருகிற மொழிமாற்ற படங்களை தேர்ந்தெடுத்து அதிலே சிறந்த படம் எது, சிறந்த பாடலாசிரியர் யார், சிறந்த இசையமைப்பாளர் யார், அப்படி தேர்ந்தெடுத்து நாம் ஒரு விழாவை நடத்தினால் அதிலே பணியாற்றுகிற எல்லோருக்கும் ஒரு ஊக்கப்படுத்துவதாக, உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு இறுதியிலே இந்த ஆண்டு வந்த அத்தனை மொழிமாற்று படங்களையும் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை நாம் ஊக்கப்படுத்துவதற்கு அந்த விழா சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இசை வெளியீட்டு விழா தொழில்நுட்ப கலைஞர்களால் இசை வெளியிட்டது மிகப்பெரிய சிறப்பு என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ராஜராஜா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, ஜெயமுரசு அவர்கள் இந்த படத்திலே ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறார், எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மொழிமாற்று பாடல்கள் எழுதுறது சில வருடங்களா பணியாற்றி இருக்கேன், ஒரு 3-4 வருடங்களா. அந்த வகையில் எனக்கு உற்சாகமும் தெம்பும் கொடுத்து இந்த பாடல்களை நீங்கள் தான் எழுதுன ஜெயமுரசு வாங்க அப்படின்னு சொல்லி எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு உற்சாக வார்த்தையை அள்ளி தெளிக்கிற ஒரே ஆள் ராஜராஜ் சார். இந்த வகையில் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லி. இந்த இதில் ஒரு அருமையான வாசகர் எனக்கு விமர்சகர் பின்னரையிலிருந்து ஒருத்தர் கிடைச்சாரு எனக்கு பின்னால. எப்படின்னா, விமர்சனம் என்னும் கடலில் குளிக்காத எந்த சினிமா கப்பலும் வெற்றி என்னும் கரையை அடையாது, அதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விமர்சனம் சினிமாவுக்கு முக்கியமான தேவை, வெற்றியோ தோல்வியோ அது விமர்சனம் தான் நிர்ணயிக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒரு அருமையான நண்பர் கிடைத்தார். பின்னாடி இருந்தார் நண்பர். அவர் சொன்னார், குழந்தைகள் பிடித்தது மாதிரி எழுதியிருக்கிறீங்களே இந்த பாட்டை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, அப்படி நினைக்காத நண்பரே, டபுள் மீனிங் நீங்க எழுதிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற பார்வையில தான் சினிமா. குழந்தைகளுக்கு ஐஸ் மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் வேற ஒரு ஐஸ் தெரியும் அந்த பாட்டுல.
அதுவும் சினிமா இதுவும் சினிமா. அதனால வந்து விமர்சனம் படைக்கப்படுற ஒரு படம் வந்து நிச்சயம் வெற்றி பெறும். அந்த வகையில் அந்த பாட்டு எழுதியிருக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து இது வந்து நல்ல வரவேற்பு அளிக்கணும். இந்த வாய்ப்பு அளித்த ராஜராஜ சாருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.